அது சரியா இரவு 11:20 பீலமேடு கண்ட்ரோல் ரூமுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. அதை அட்டென்ட் பண்ண போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த கால்ல கேட்ட விஷயத்த நினைச்சு விடவெடுத்து போறாரு. இமிடியேட்டா அந்த கால்ல சொன்ன ஸ்பாட்டுக்கு கிளம்பி போன பீலமேடு போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் காத்துட்டு இருந்துச்சு. பிகாஸ் அந்த பிளேஸ் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்க பிருந்தாவன் காலனின்னு சொல்லப்படுற புதர்கள் நிறைந்த எம்டி ஏரியா. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட போலீஸ் அந்த ஏரியால சுத்தி வளைச்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம்ல மக்கள் நடமாட்டம் துளியும் இல்லாத ஏரியானால ஒரு ஸ்ட்ரீட் லைட் கூட இல்லாம ரொம்பவே ஹாண்டிங் டார்க்கா அந்த ஏரியா இருந்திருக்கு. சோ கையில ஒரு டார்ச் லைட்டோட சர்ச்சிங் ப்ராசஸ்ல குதிச்ச போலீஸ் டீம் ஒரு இடம் விடாத ரொம்ப தீவிரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. எஸ் அட்வொகேட்ஸ், போலீஸ் போன்ல கேள்விப்பட்ட விஷயம் ஒரு பொண்ணை 3 பேர் இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போயிருக்காங்கன்றதான். இத போன்ல கேள்விப்பட்டு சரியா இரவு 11:35க்கு போலீஸ் கிரைம் ஸ்பாட்டுக்கு கிளம்பி வந்து அக்கு வேற ஆணி வேறன்னு டீப்பா சர்ச் பண்றாங்க. சரியா 10 அடி தூரத்துல ஒரு கருப்பு கலர் லெகின்ஸ் அங்க இருந்த முட்புதர் மேல தூக்கி வீசப்பட்டிருக்கு. இந்த உச்சக்கட்ட சம்பவம் எல்லா நியூஸ் சேனல்ஸ் அண்ட் சரௌண்டிங்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா காட்டு தீயா பரவ ஆரம்பிக்குது. வெடியறதுக்குள்ள அந்த பொண்ணை சேவ் பண்ணணும்னு போலீஸ் அவங்க தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்துறாங்க. போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த நபர் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல அந்த 3 பேரும் சம போதையில இருந்திருக்காங்க அப்படின்னும் 3 பேரும் ஒரு எக்ஸல் பைக்ல வந்துதான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போனதாகவும் சொல்லியிருக்காரு. அட்வொகேட்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி முழுசா தெரியாம யாரையும் ப்ரீ ஜட்ஜ் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த கேஸை சோசியல் மீடியால பல பேர் பலவிதமா பேசுறாங்க. அந்த நாள் இரவு அந்த இடத்துல என்னதான் ஆச்சு, யார் அந்த இன்ஃபர்மேஷனை போலீஸுக்கு கொடுத்தாங்க, போலீஸ் அவங்கள ரெக்கவர் பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 5 மணி நேரம் அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணை எங்க கூட்டிட்டு போனாங்க, யார் அந்த 3 பேரு, ஆள் நடமாட்டம் இல்லாத ஏரியால எப்படி இந்த 3 பேரும் வந்தாங்கன்னு அந்த 5 மணி நேரம் நடந்த ஒவ்வொரு இம்பார்ட்டன்டான விஷயத்தையும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஒட்டுமொத்த மீடியாவும் சொல்ல மறைச்ச முக்கியமான விஷயங்கள் அண்ட் அன்னைக்கு நைட் அந்த 3 பேரால அவங்களுக்கு நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். நான் எந்த கேஸை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். எஸ், மொத்த தமிழ்நாட்டையே ஆட்டி படைச்சி அதிர்வலைகளை உருவாக்கின கோயம்புத்தூர் இஷ்யூ பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி கேஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவி யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். கோயம்புத்தூர் விமான நிலையம் பின்னாடி பிரைவேட்டுக்கு சொந்தமான ஒரு ஐசோலேட்டட் பிளேஸ் தான் பிருந்தாவன் காலனி. பகல் நேரத்துல எப்பவுமே பரபரப்பா காணக்கூடிய இந்த பிளேஸ் நைட் டைம்னால ரொம்ப ஐசோலேட்டடா இருந்திருக்கு. பிகாஸ் இது பப்ளிக் நார்மலா ஆக்சஸ் பண்ணக்கூடிய இடம் இல்ல. போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது வேற யாரும் கிடையாது, இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் தான். அட்வொகேட்ஸ், அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு கேள்விப்படும் போது மனசு பதறுது. ஹெட்போனை போட்டுட்டு அமைதியா இந்த வீடியோவை பாருங்க. ஒரு ஒயிட் கலர் ஸ்விஃப்ட் கார்ல உட்கார்ந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் அந்த இடத்துல பேசிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொண்ணு மதுரையை சேர்ந்தவங்க அப்படின்னும் அவங்க கோயம்புத்தூர்ல இருக்க ஒரு பிஜி ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி அங்க இருக்க ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் போஸ்ட் கிராஜுவேட் படிச்சுட்டு வராங்கன்னு இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு. சண்டே இல்லையா, அதனால வீக்கெண்ட்ல ஃப்ரெண்டு கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு அந்த பொண்ணு அவங்க தங்கி இருக்க பிஜி ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி அந்த பையன் கூட கார்ல போயிருக்காங்க. அந்த ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி போகும்போது அந்த பொண்ணுக்கு தெரியாது கொஞ்ச நேரத்துல நமக்கு ஒரு மிகப்பெரிய நைட் மேரா இன்னைக்கு அமைய போகுதுன்னு. ஹாஸ்டல்ல இருந்து கிளம்பி போன அந்த பொண்ணு ஆண் நண்பர் கூட அந்த கார்ல டிராவல் பண்றாங்க. கொஞ்சம் நேரத்துல அந்த கார் சரியா கோயம்புத்தூர் விமான நிலையம் பின்னாடி இருக்கக்கூடிய பிருந்தாவன் காலனிய வந்தடையுது. அந்த ஏரியால இல்லீகலா பார் ஒன்னு செயல்பட்டு வந்திருக்கு அப்படின்னும் யூசுவலா மது பிரியர்கள் அங்க உட்காந்து மது அருந்தக்கூடிய இடம்னு அந்த பகுதி மக்கள் சொல்லி இருக்காங்க. இவங்க காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே இவங்களோட கண்ணுக்கு காருக்கு ஆப்போசிட்ல இருந்து ஒரு பைக்கோட ஹெட்லைட் ரிஃப்ளெக்ஷன் அடிக்குது.
இத கவனிச்ச அந்த 2 பேரும் யாரோ நம்மள நோக்கி வராங்க அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் உணர்றாங்க. நேரமாக ஆக அந்த லைட் அவங்க இருக்க கார் கிட்ட நெருங்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த கார் கிட்ட வந்து நின்ன அந்த பைக்ல இருந்து 3 பேர் கீழே இறங்குறாங்க. அதாவது ஒரே பைக்ல ட்ரிபிள்ஸ் வந்திருக்காங்க. இத பார்த்து அந்த பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. பிகாஸ் விவர்ஸ், இந்த இடத்துல இவங்களை தவிர கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் யாருமே இல்ல. அந்த பைக்ல இருந்து இறங்கின 3 பேர்ல ஒருத்தன் காருக்குள்ள யாரு இருக்காங்க அப்படிங்கறத 2 கையையும் முகத்துக்கு நடுவுல வச்சு அந்த காரை சுத்தி சுத்தி கண்ணாடி வழியா உள்ள யாரு இருக்காங்கன்னு பார்த்திருக்கானுங்க. காருக்குள்ள இருந்த அந்த பொண்ணும் அந்த பையனும் மிரண்டு போறாங்க. காருக்கு வெளியே இருந்த அந்த 3 பேரும் உள்ள ஒரு பொண்ணு இருக்கிறத நோட்டீஸ் பண்றானுங்க. முதல்ல கார் கண்ணாடியை தட்டி அந்த பையனை வெளியே கூப்பிட்ட அந்த 3 பேரும் கையில வச்சிருந்த அறிவால காமிச்சு மிரட்டி இருக்கானுங்க. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாத அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் காரை ஸ்டார்ட் பண்ண பாக்குறாரு. இத உடனே கவனிச்ச அந்த 3 பேர்ல ஒருத்தன் அந்த காரோட முன்பக்க கண்ணாடிய அவன் கையில வச்சிருந்த அறிவாளால ஓங்கி காரோட முன்பக்க கண்ணாடி மேல தட்டி இருக்கான். இதனால அந்த காரோட முன்பக்க கண்ணாடி டேமேஜ் ஆயிருக்கு. பயத்தோட உச்சிக்கே போன அந்த பொண்ணும் பையனும் கொலை நடுங்கி போறாங்க. அட்வொகேட்ஸ், கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுத்தி ஆள் இல்லாத இருட்டா இருக்க ஏரியா, அந்த பொண்ணையும் பையனையும் சுத்தி 3 பேரு கையில பயங்கர ஆயுதத்தோட நின்னுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணோட மனநிலை எப்படி இருக்கும், அந்த பொறுக்கிங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், அந்த பொறுக்கிங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு நம்ம ஓரளவுக்கு கணிக்க முடியும். பிகாஸ் அவங்களோட இன்டென்ஷனே அந்த பொண்ணை அடையணும்ன்றதுதான். கார்ல சைட் டோர் இருக்கும் இல்லையா, அதாவது விண்டோ சீட், அந்த விண்டோ சீட் கண்ணாடிய கல்லையும் அறிவாலையும் பயன்படுத்தி உடைச்சிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு அந்த காரோட கதவை திறக்கிறது ரொம்ப சுலபமாகுது. உடனே அந்த 3 பேரும் அந்த காரோட கதவை திறந்து அந்த பையனை சட்டையை பிடிச்சு வெளியே இழுக்கிறாங்க. பதட்டத்தோட அந்த பையன் வெளியே வந்த உடனே கையில வச்சிருந்த அறிவால திருப்பி அதோட பின்பக்க மட்ட வழியா பாய் ஃப்ரெண்ட கடுமையா தலையில தாக்கியிருக்கானுங்க. காயங்கள் ஏற்பட்ட நிலையில அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் காருக்கு வெளியே சுருண்டு கீழே விழுறாரு. அந்த பையன் மயங்கி கீழே விழுந்த நிலைமையிலையும் அந்த 3 பேர் கொண்ட அரக்க கும்பல் அந்த பையனை கடுமையா தாக்க ஆரம்பிக்கிறானுங்க. இத காருக்குள்ள இருந்து கலங்கன கண்கள் வழியா பார்த்துட்டு இருந்த அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம அண்ணா எங்களை விட்டுருங்க அப்படின்னு கதறி அழுதுருக்காங்க. தன்னோட பாய் ஃப்ரெண்டு சுருண்டு கீழே விழுந்ததை பார்த்து அந்த பொண்ணு இந்த 3 அரக்கர்கள் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு கார் கதவை திறந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த 3 தெருநாய்களும் குடிபோதையில இருந்ததுனால இவங்க 3 பேருமே பயங்கர மூர்க்கத்தனமா இருந்திருக்கானுங்க. அந்த பொண்ணை ஓடி போய் லாக் பண்ண அந்த 3 பேரும் அவங்கள தூக்கிட்டு அந்த கார் நின்னுட்டு இருந்த ஏரியால இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க அடர்ந்த முட்புதருக்கு நடுவுல இருக்க ஒரு மோட்டார் ரூம் பக்கத்துல வச்சு சதைச்சிருக்கானுங்க. கிட்டத்தட்ட அதிகாலை 4 மணி வரைக்கும் ஒன்னு சேர்ந்து சதைச்சிருக்கானுங்க. எவ்வளவு கத்தி கூச்சலிட்டு பார்த்தாலும் ஹெல்ப் பண்ண ஒருத்தர் கூட வர முடியாம போகுது. காருக்கு பக்கத்துல மயங்கி விழுந்த அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அரௌண்ட் 11:20க்கு கான்சியஸ் வந்து பீலமேடு கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்றாரு. அடுத்த 15 நிமிஷத்துல 7 ஸ்பெஷல் டீம் ஸ்பாட்டுக்கு வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம்லயா அந்த இருட்டு போலீஸுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்திருக்கு. சோ அவங்க கையில வச்சிருந்த டார்ச் லைட்டை வச்சுதான் ஒவ்வொரு இடமும் விடாம தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல போலீஸ் நம்மள தேடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த 3 போத ஆசாமிகளும் எப்படியும் விடிஞ்சதும் நம்ம மாட்டிக்க போறோம்னு நினைச்சு அவங்கள விடாம பாலியல் துஷ்பிரயோகம் செய்யறானுங்க. ஒரு முனையில போலீஸ் தேட, மறுமுனையில இவனுங்க கிட்ட இருந்து போராட முடியாம அவங்களும் அங்கேயே மயங்கி விழுறாங்க. இந்த பொண்ணை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்த போலீஸ் டீம் ஏர்லி மார்னிங் அந்த ஸ்பாட்ல இருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்றாங்க. அவங்கள எந்த நிலைமையில ரெஸ்கியூ பண்ணாங்கன்னு நிறைய நியூஸ் சேனல்ஸ்ல சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இந்த மீன்வைல் பைக்கை ஸ்டார்ட் பண்ணா போலீஸ் நம்மள கையும் காலுமா பிடிச்சிடுவாங்கன்னு அந்த 3 பேரும் கொண்டு வந்த அவங்களோட எக்ஸல் பைக்கை அங்கேயே விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போயிருக்கானுங்க. அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கு எக்ஸாக்டா அந்த 5 மணி நேரம் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? பிகாஸ் அவனுங்க ஏதாச்சும் வீடியோ எடுத்திருக்கானுங்களா, இல்லனா இந்த 3 பேரை தவிர வேற யாராவது பின்னாடியே வந்து இந்த சம்பவத்துல இன்வால்வ் ஆகியிருக்காங்களான்னு தெரிய வரும். அக்யூஸ்ட் இங்கதான் பதுங்கி இருக்கணும்னு தொடர்ந்து தேடிட்டு இருந்த போலீஸ்
போலீஸுக்கு அக்யூஸ்ட் யூஸ் பண்ண பைக் ஒரு லீடா கிடைக்குது. இந்த பைக் யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை வச்சு அக்யூஸ்ட ஈஸியா நெருங்கிடலாம்னு நினைச்ச போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. எஸ், அந்த 3 பேரும் கொண்டு வந்த பைக்கே திருட்டு வாங்கணும்னு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது. அடுத்ததா போலீஸ் அங்க இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட அந்த சரௌண்டிங்ல இருந்த சிசிடிவி கேமராவை செக் பண்ண போலீஸுக்கு பர்ஃபெக்டான வீடியோ ஃபுட்டேஜ் கிடைக்கல. பிகாஸ் அதுல மோஸ்ட் ஆஃப் த சிசிடிவி கேமராஸ் ஒர்க்கே ஆகல. இந்த செய்தி நியூஸ் சேனலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. ஊடகங்களுக்கு இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆன அடுத்த நிமிஷமே அரசியல் கட்சி தலைவர்கள் இதற்கான எதிர்ப்பை ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கு நடுவுல அந்த ஏரியால ஹிஸ்டரி ஷீட் கிரிமினல்ஸோட 60 போட்டோஸ் அந்த பொண்ணு கிட்ட காமிக்கிறாங்க. பட் அந்த 60 பேர்ல ஒருத்தர் கூட இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆகல அப்படின்னு பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம் மறுத்து இருக்காங்க. பரபரப்பான இந்த சூழ்நிலையில இந்த சம்பவத்தை பண்ண அக்யூஸ்ட் 3 பேரும் வெள்ளக்கிணறு ஏரியால இருக்க ஒரு கோவில் பக்கத்துல பதுங்கி இருக்கிறதா போலீஸ்க்கு ஒரு சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் வருது. ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அந்த 3 பேரையும் சுத்தி வளைக்க முயற்சி பண்ணும்போது அந்த 3 பேரும் கையில வச்சிருந்த கடுமையான ஆயுதங்களை வச்சு சந்திரசேகர்னு சொல்லப்படுற போலீஸ தாக்கி இருக்காங்க. சோ அவங்களோட தற்காப்புக்காக அந்த 3 அக்யூஸ்டையும் முட்டிக்கு கீழே சுட்டு பிடிக்கிறாங்க. சிகிச்சைக்காக கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையிலும் அட்மிட் பண்ணிருக்காங்க. விக்டிமை ரெஸ்கியூ பண்ண போலீஸ் அந்த பொண்ணுக்கு முதல உதவி சிகிச்சைக்காக முதல்ல கேஎம்சி மருத்துவமனையில அனுமதிச்சு அதுக்கப்புறம் மேல் சிகிச்சைக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்ப அந்த பொண்ணும் அந்த பையனும் சேஃபா இருக்காங்கன்னு பிரஸ் மீட்ல இந்த கேஸை ஹேண்டில் பண்ண சரவணன் சொல்லியிருக்காரு. காலையில ஃபாரன்சிக் லெபார்டரி டீம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து அங்க இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்ஸை ஒண்ணு விடாம கலெக்ட் பண்றாங்க. போலீஸோட ஃபர்ஸ்ட் லெவல் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன அக்யூஸ்டோட நேம்ஸ் தவசி, கார்த்திக், காளீஸ்வரன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இந்த 3 பேர் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட வழக்குகள் நிலுவையில இருக்கிறதா போலீஸ் சொல்லியிருக்காரு. இவங்க மேல கொலை, கொள்ளை, வழிப்பறின்னு ஆல்ரெடி கேசஸ் இருந்திருக்கு. சம்பவம் நடந்த இடம் மது பிரியர்கள் அடிக்கடி உட்கார்ந்து மது அருந்தக்கூடிய இடம்னு அங்க இருக்க மக்களும் சொல்லியிருக்காங்க. வியூவர்ஸ், இது போல நம்ம பல கேசஸ் நம்ம சேனல்லே பார்த்திருக்கோம். ஏன் ரீசெண்டா நான் அப்லோட் பண்ண உமா மகேஸ்வரி கேஸ் இதே மாதிரி புதர்கள் நிறைந்த இடத்துல 3 வட மாநில ஆண்கள் மூலமா ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது இல்லையா? இந்த மாதிரி தொடர்ச்சியா காட்சிகளும் சம்பவங்களும் அரங்கேறிட்டு தான் இருக்கு. எல்லாருமே இந்த பொண்ணும் அந்த பையனும் தனியா ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு அதுவும் இரவு நேரம் போனதுதான் மிகப்பெரிய தவறுன்னு பதிவு பண்ணிட்டு வராங்க. பட் உமா மகேஸ்வரி கேஸ்ல அவங்க ஆபீஸ் முடிச்சிட்டு நடந்து வந்த இடத்துல தானே அப்படி ஒரு தவறும் நடந்துச்சு. இந்த சம்பவத்துல அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாத இடத்துல அதுவும் லேட் நைட் ஏன் அந்த இடத்துக்கு போனாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்றதை விட ஒரு பொண்ணு எந்த நேரமும் எந்த இடத்துலயும் சுதந்திரமா போயிட்டு வந்தாலும் அந்த பொண்ணு சேஃபா ஃபீல் பண்ணணும்னு உணர்ந்து பேசக்கூடிய கடமையும் நமக்கு இருக்கு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் கிடைத்த உண்மையான சுதந்திரமும் கூட. வியூவர்ஸ், இந்த நியூஸை அரசியலாக்குறதும் அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதை விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரி தவறுகள் நடக்காம நம்ம சைட்ல இருந்து என்ன பண்ணலாம்னு யோசிப்போம். நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்ட்லி நம்ம ஆர்கே ஃபேமிலியில ஒரு புது வரவு ஆட் ஆகியிருக்கு. ஸோ கொஞ்சம் பிஸியானதுனால கண்டினியூஸா வீடியோ போட முடியல. இனிமே ரெகுலரா வீடியோ போடுறேன். உங்க லவ் அண்ட் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு கொடுங்க.